வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம மாயா கதையில பிப்ரவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க கதையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்ப்போம். நம்ம மாயா வந்துட்டு நேரா அந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. புவனேஸ்வரி எல்லாரையும் பார்த்து, "இங்க பாருங்க, எப்படியும் ரகுராம் இங்க வரமாட்டான். ஏன்னா, அவன் உள் மனசுக்கே தெரியும், அவன் குடும்பம் ஒரு கொலைகார குடும்பம் அப்படின்னு. அவனால தான் இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ள கார்த்தி உயிரோடவே இல்ல. ஸோ கண்டிப்பா அவன் மனசாட்சிக்கு ஒப்பு இங்க வரவே மாட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால இனிமே நான் தான் இந்த தலைவர் பதவியில உட்கார போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த கலெக்டர் சொல்றாரு, இது மாதிரி புவனேஸ்வரி அம்மா சொல்றது உண்மைதான். இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரகுராமையாவோட குடும்பம், அடுத்து புவனேஸ்வரி அம்மாவோட குடும்பம். ரகுராமையாவோட குடும்பத்துல யாரும் நிக்கல. அதனால அடுத்து புவனேஸ்வரி அம்மா குடும்பத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருந்த தலைவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. புவனேஸ்வரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ரகுராமையோட தியாகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால ரகுராம் ஐயாவை தவிர்த்து இந்த பதவியில உட்கார்றதுக்கு யாருமே தகுதி இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா கலெக்டரை பார்த்து, ஐயா உங்களோட முடிவு தாயா அப்படின்னு. அப்ப கலெக்டர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா புவனேஸ்வரி, அவர் வந்துட்டு இங்க வரல அப்படின்னா அடுத்து இந்த தலைவர் பொறுப்புக்கு நீங்க தான் இருக்கணும். ஏன்னா ஊருக்குள்ள ஒரு தலைக்கட்டு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நல்லது கெட்டது நாங்க உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஐயா நீங்க வந்துட்டு என்ன தலைவி ஆக்குனீங்கன்னா இந்த ஊருக்காக நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதோட கலெக்டர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில உங்களை வந்து இந்த ஊர் தலைவி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு. ஆனா அங்க உள்ளவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்ப அந்த கலெக்டர் சொல்றாரு, நீங்க வந்து சேர்ல உட்காருங்க அப்படின்னு. புவனேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சேர்ல வந்து உட்கார்றாங்க. புவனேஸ்வரி சேர்ல உட்கார்ற நேரத்துல மாயா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. மாயாவை பார்த்ததோட அங்க உள்ள 3 பேர் மட்டும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா அந்த தலைவர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மாயா கண்டிப்பா வந்து அவங்க பெரியப்பாவை தலைவர் ஆக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பா. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மாயா விட்டு கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால மாயாவை ரொம்ப நம்பி இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மாயா இங்கேருந்து வந்ததோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, இப்ப எதுக்குடி பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு வர அப்படின்னு. மகாலிங்கம் பசுபதி கிட்ட சொல்றாரு, ஆகா இந்த அம்மா வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நடந்தாலும் நடக்க விடாதே. அப்ப பசுபதி சொல்றாரு, யோ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரியா. புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்ப எதுக்கு இப்படி வந்து தடுக்கிற? அதான் உங்க அப்பா பெரியப்பா இந்த பதவியில நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தானே வந்து இந்த பொறுப்புல சரியான ஆளு. அதனால நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருத்தரை பதவியை விட்டு விலகிட்டா அதுக்கு அடுத்த உள்ளவங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு. அதே நேரத்துல கலெக்டர் சொல்றாரு, அதான் அவங்க வீட்ல இருந்து யாருமே வரலையே. அப்ப மாயா சொல்றாங்க, ஒருத்தங்க இருக்காங்க. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம எதிர்த்து யாரு நிக்க போறா? அதே நேரத்துல மாயா வந்துட்டு திரும்பி பார்க்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து சிவா இறங்கி வராரு. சிவாவை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப சிவா அந்த இடத்துக்கு வந்ததோட புவனேஸ்வரி சிவாவை பார்த்து சிரிக்கிறாரு. இவனா இவனா இந்த தலைவர் பதவிக்கு நிக்க போறான்? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவன் தலைவர் பதவிக்கு நிக்க போறான்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ரகுராம் பெரியப்பாவுக்கு அடுத்து இவரு தான். அதனால இவரு இந்த தலைவர் பதவியில நிக்கிறதுல எந்த வித தப்பும் இல்ல. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவனுக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவனை வந்து தலைவராக்க போறீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ரகுராம் பெரியப்பாவுக்கு அடுத்து இவர்தான் முறைப்படி தலைவர் ஆகணும். நீங்களே சொல்லுங்க. அப்ப தலைவர்கள் எல்லாருமே, ஆமா இந்த மாயா சொல்றதும் சரிதான். தலைவர்கள்ல ஒருத்தவங்க பதவி விலகிட்டாங்கன்னா அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க தான். ஸோ கண்டிப்பா சிவா தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம் தான் சரியான தலைவன். அவனுக்கு அடுத்து நான் தான் நிக்கணும். அது எப்படி ஒரு குடும்பத்துல உள்ளவங்களே தொடர்ந்து நிக்க முடியுமா? அப்ப அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, சரிம்மா புவனேஸ்வரி அம்மா, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஒருவேளை
இது மாதிரி ஒரு போட்டி நடத்திடுவோம், யாரு இந்த ஊருக்கு தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சரி இந்த ஓட்டிங்க இப்பயே நடத்தலாம். யார் யாரெல்லாம் ரகுராம் ஐயாவுக்கு அடுத்து சிவா சித்தப்பா ஊர் தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அப்ப எல்லாருமே கையோசத்துறாங்க. அடுத்ததா புவனேஸ்வரிக்கு கேக்குறாங்க. புவனேஸ்வரிக்கு யாருமே கையோசத்தல. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாயா நேரா கலெக்டரை பார்த்து, கலெக்டரையா உங்க கண்ணு முன்னாடி தானே இதெல்லாம் நடந்துச்சு, நீங்களே சொல்லுங்க. உடனே கலெக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க புவனேஸ்வரி அம்மா, யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்துட்டு பதவியில உட்கார வைக்கிறதுக்காக நாங்க சொன்னோம். ஆனா இப்ப ரகுராம் ஐயாவுக்கு அடுத்து சிவா தான் வந்துட்டு இந்த பதவியில இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்ட்டு சிவாவை பதவியில உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எனக்கு ஆர்க்கனவே தெரியும் இதான் நடக்கும்னு. இதை கேட்டதோட பசுபதி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. பசுபதி நேரா புவனேஸ்வரியை பார்த்து, வாமா இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவா நேரம் அங்க உள்ளவங்களை எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க, எனக்கு அண்ணனுக்கு அடுத்து இந்த பதவியில உட்காரணும் அப்படின்னு என்னைக்குமே ஆசை கிடையாது. என் அண்ணன் தான் இந்த பதவியில இருக்கணும். அண்ணன் இப்ப சின்ன மன வருத்தத்துல இருக்காரு. அவரு கண்டிப்பா மாறினத்தோட அவருதான் இந்த பதவிக்கு வருவாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அது கேட்டதோட அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும்ப்பா, அந்த புவனேஸ்வரி அம்மா மாதிரி ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு தலைவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது கேட்டதோட சிவாவும் சரி ரொம்ப நன்றி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி நேரா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு டொப்பு டொப்புன்னு உடைக்கிறாங்க. இதை பார்த்ததோட மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அந்த மாயாவை சாதாரணமா நினைக்காதீங்க. அவ கண்டிப்பா ஏதாவது முயற்சி பண்ணி உங்களை இப்படி மாட்டி விட்டுருவான்னு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டீங்களா? புவனேஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ வந்து நம்மள இப்படி தோற்கடிச்சிருப்பா. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சிவா தலைவர் ஆயிட்டான், இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, விடமாட்டேன். அந்த கார்த்தி விஷயத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தையே நான் ஒட்டுமொத்தமா பழி வாங்கணும். அப்ப நம்ம மாயா அந்த இடத்துல வந்துட்டு கை தட்டுறாங்க. அப்ப புவனேஸ்வரி திரும்பி பார்த்ததோட மாயா நேரா புவனேஸ்வரி பார்த்து, இன்னும் நீ திருந்துற மாதிரியே இல்லை, அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தானே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த குடும்பத்தோட அருமையை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல, கொஞ்சம் ஃபேமிலியையும் பார்க்கலாம்ல. நீ மட்டும் பெரியப்பாவை கல்யாணம் பண்ணாம அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா உன் வாழ்க்கையே மாறி இருக்கும்ல. அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா இருந்து ரகுராம் பெரியப்பாவோட குடும்பத்தை அழிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, அவங்கள கடைசியில பழி வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனை பழிவாங்கின பிறகு இன்னும் அவனை கடைசி வரைக்கும், அவன் சாகிற வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். அப்ப மாயா சொல்றாங்க, அது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது அப்படின்ட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்து, அந்த கார்த்தி உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு நாள் அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத நான் பஞ்சாயத்துல நிரூபிப்பேன், பஞ்சாயத்துக்கு நீ பதில் சொல்ற மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னதுங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி மாயாவை பார்த்து, கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? மாயா சொல்றாங்க, ஹே, கார்த்தி உயிரோட இருந்ததை நான் நேரடியாவே பார்த்தேன். அவன் எப்பவும் போல பொறுக்கிதான் அன்னைக்கு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் தான் என்கிட்டயே சிக்கனான். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அவனை கண்டிப்பா நான் சிக்க வைப்பேன் போலீஸ் கிட்ட, உங்களோட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி மகாலிங்கத்தை பார்த்து, கண்டிப்பா இவ அடுத்து ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள கார்த்தியை வேற எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, கார்த்தியை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது, சுலபமா ஈஸியா மறுபடியும் கண்டுபிடிச்சிருவா. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா அவ கார்த்தியை கண்டுபிடிச்சிருவா, அவ கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுல வந்துட்டு பார்வதி நேரா சிவாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. சிவா கேக்குறாரு, எதுக்குடி இதெல்லாம்? பார்வதி சொல்றாங்க, என்னங்க, நீங்க ஊர் தலைவராகி இருக்கீங்க, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா சிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப சிவா வீட்டுக்குள்ள வந்ததோட நேரா ரகுராமோட காலை பிடிச்சி, அண்ணா, எனக்கு இந்த பதவியில உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனா நீங்க அந்த பதவியில இல்லை அப்படின்னா அந்த புவனேஸ்வரி அந்த பதவியில உட்கார்ந்தா நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் ஆபத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னா, அதனாலதான் நான் இப்படிப்பட்ட முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா, நீ அந்த பதவியில இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா, எனக்கு இதுல எந்த மன வருத்தமும் இல்லை. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா,
நீங்க மனசு மாறின பிறகு கண்டிப்பா அந்த பதவி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா, இந்த பதவி உனக்காக பொருத்தமானது. நீ ஏன் இந்த பதவியில இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம சிவா சொல்றாரு, இல்லண்ணா எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, நீ கண்டிப்பா இந்த ஊரை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு. சிவா சொல்றாரு, என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க அதான் மாமாவே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன வரி பண்ணிறீங்க? சிவா சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு இந்த பதவியில எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப மாயாவும் ஜானகி ரூமுக்கு போனதோட மாயா நேரா ஜானகிட்ட, பிரியமா, அவ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளயும் அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும். அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா பண்றது? மாயா சொல்றாங்க, எனக்கு சரியான ஒரு பிளான் வந்து சிக்கிருக்கு. ஜானகி கேக்குறாங்க, என்ன பிளான் மாயா? மாயா சொல்றாங்க, பெரியம்மா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஒரு லேடி குரல்ல நம்ம மாயா வந்துட்டு கதிர்கிட்ட பேசுனாங்கல்ல, ஸோ அதே வாய்ஸ்ல பேசுறாங்க. நேரா அந்த கதிரும் ஃபோன் அட்டன் பண்றாரு. ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த பக்கம் வந்துட்டு மாயா ஒரு பொண்ணு குரல்ல பேசுனாங்கல்ல, அந்த பொண்ணு மாதிரியே பேசுறாங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க கார்த்திக்? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏய் எப்படி இருக்க, ரொம்ப நாளாயிட்டு உன்கிட்ட பேசி. அப்ப இவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னை பத்தி சுத்தமா மறந்துட்டீங்கல்ல. நான் பாட்டுக்கு டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் இருக்கும். கார்த்தி நினைக்கிறாரு, அப்ப இவளுக்கு நம்ம இறந்தது தெரியாதோ? அப்ப மாயா கேக்குறாங்க, கார்த்திக் என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல, ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துச்சு, உனக்கு எதுவும் தெரியாதா? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லையே, எனக்கு அதெல்லாம் எது பத்தியும் தெரியாதே. சரி, உங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் வந்துட்டு இப்ப பண்ண வீட்டுல இருக்கேன். இது கேட்டதோட அந்த மாயா வந்துட்டு வேற பொண்ணு வாய்ஸ்ல, இது மாதிரி பண்ண வீட்டுக்கு நான் வரேன், நீங்க அங்க வாங்கன்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாயா நினைக்கிறாங்க, இவ என்ன திருந்தவே இல்லைல, இவனை சுலபமா பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரா கதரை பார்த்து, கதர், அந்த கார்த்தி வந்துட்டு பண்ண வீட்டுக்கு போறான், அவனை ஈஸியா பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கதரும் சூப்பர் மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நைட் ஆனதோட மாயாவும் கதிரும் சேர்ந்து பைக்ல நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. கார்த்தி வந்துட்டு மகாலிங்கத்துக்கிட்டையும் புவனேஸ்வரிக்கிட்டையும் போய் சொல்லிட்டு அதே பண்ணை வீட்டுக்கு போறாரு. மாயாவும் கதிரும் அங்க போனதோட கதிர் வந்துட்டு கார்த்தியை போய் பார்க்குறாரு. கார்த்தி கதிரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் வந்துட்டு கார்த்தியை மயக்க மருந்து வச்சு கார்த்தியை கடத்திடுறாங்க. மாயாவும் கதிரும் சேர்ந்து 2 பேரும் கார்த்தியை ஒரு இடத்துல கொண்டாந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா மறுநாள் காலை நேரா அந்த கார்த்தியை பார்த்து, கார்த்தி, இனிமே உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நீ உயிரோட இருக்கிற விஷயத்த பஞ்சாயத்துல நிரூபிச்சு புவனேஸ்வரியை அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னடா இதே இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என் குடும்பத்துக்கு நீ என்னெல்லாம் வந்துட்டு துரோகம் பண்ண, அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு சரியான ஆப்பு உனக்கு வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதோட செம்ம ஷாக் ஆகுறாரு கார்த்தி. கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடு. மாயா சொல்றாங்க, சி, பணமா முக்கியம், என் குடும்பத்தையே வந்துட்டு நிம்மதி இல்லாம ஆக்கிட்டேல்ல, அதனால உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கார்த்தி. அப்ப மாயா இங்கேருந்து வெளியில வந்துட்டு நேரா சிவாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, சித்தப்பா, இது மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டணும், பஞ்சாயத்தை கூட்டுங்க, முக்கியமா அந்த புவனேஸ்வரியும் கூப்பிடுங்க. சிவா சொல்றாரு, ஏமா மாயா, என்னாச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, சித்தப்பா, எல்லாமே முக்கியமான விஷயத்துக்காக தான், பெரியப்பா தான் இதை வந்துட்டு தீர்ப்பு சொல்லணும். சிவா சொல்றாரு, சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சிவா நினைக்கிறாரு, ஸோ கண்டிப்பா வந்துட்டு மாயா வர சொன்னா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அண்ணன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம சிவா நேரா ரகுரான்ட்ட போயிட்டு, அண்ணா ஏதோ ரொம்ப பெரிய தீர்ப்பா, அண்ணா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாதுண்ணா, வந்துருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம, சரி சிவா, உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்புறாங்க. ஏன்னா சிவா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தீர்ப்பு சொல்ல போறாருல்ல, அதுக்காக பார்க்கறதுக்காக. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி குடும்பத்து மேலே தான் பிராது கொடுத்துருக்காங்க. புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம மேலே யாரு பிராது கொடுத்தது அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, அதான் எனக்கு தெரியல, நம்ம தான் மற்ற குடும்பத்து மேலே பிராது கொடுத்துருக்கோம், என்ன புதுசா இருக்கு அப்படின்னு. அப்ப மாளிகை சொல்றாரு, என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க எல்லாரும் இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, என் மேலே யார் பிராது கொடுத்தது அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, பிராது கொடுத்தவங்க இன்னும் இங்கே வரல, வரட்டும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது நம்ம மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயாவை பார்த்ததோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க.
அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, என் மேல பிராது கொடுத்தது யாரு? மாயான்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, நான் தான் உன் மேல பிராது கொடுத்தேன். அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, என் மேல எதுக்கு பிராது கொடுத்த? என் மேல அப்படி என்ன தப்பு இருக்கு? அப்ப மாயா சொல்றாங்க, உயிரோட இருக்க ஒருத்தரை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கார்த்தி உயிரோட இருந்ததை நான் நேரடியா பார்த்தேன். இது கேட்டதோட அந்த புவனேஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க. ஏ மாயா, ஏற்கனவே எங்க குடும்பத்துல ஒரு உயிர் போயிட்டு அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப கவலையோட இருக்கோம். இந்த நேரத்துல நீ என்னடி பேசுற? மாயா சொல்றாங்க, ஏய் புவனேஸ்வரி, நடிச்சதெல்லாம் போதும். நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும். இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, தேவையில்லாம எங்க மேல பழி போடாத. கார்த்தியை இழந்துட்டே நாங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கோம். நீ என்னன்னா கார்த்தி உயிரோட இருக்கான்னு சொல்ற? நீங்க பார்த்தீங்களா ஊர் தலைவர்களே, தேவையில்லாம இவ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கார்த்திய அந்த குழிக்குள்ள இருந்து எடுத்ததை நீங்க தானே பாத்தீங்க. அப்ப சிவா சொல்றாரு, கார்த்தியை எடுத்ததை பார்க்கல, ஏதோ ஒரு பாடி எடுத்ததை தான் பார்த்தோம். ஆனா அது கார்த்தி அப்படின்னு இங்க யாருக்கும் தெரியாதே. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க? மாயாவுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அப்ப சிவா சொல்றாரு, இருங்க, நான் மாயா கிட்ட கேட்கணும்ல. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றா. அவ பக்கம் நான் என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா, அவங்க மேல பிராது கொடுத்துருக்க, கார்த்தி உயிரோட தான் இருக்கா, செத்துட்டான்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? ஏதாவது சொல்லு. மாயா சொல்றாங்க, ப்ரூஃபா? ஆளே இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கத்தை பார்த்து, என்னாச்சு, கார்த்தி எங்க இருக்கான்? அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அவன் வீட்டுல தான்ப்பா இருக்கான். புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனை எப்ப பாத்தீங்க? மகாலிங்கம் சொல்றாரு, நேற்று சாயந்தரம் தான் பார்த்தேன். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. மகாலிங்க நேரா ஃபோன் பண்றாரு. அப்ப மாயா நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, நீங்க என்ன ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு ஃபோன் போகாது அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் ஷாக் ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இவ கார்த்தியை தூக்கிட்டா அப்படின்னு. அதே நேரத்துல கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து கதிரும் குருவரனும் சேர்ந்து அந்த கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கார்த்தியை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க புவனேஸ்வரி. அங்க உள்ளவங்க எல்லாரும் ஷாக்கு. ரகுராமும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா நேரா எல்லாரையும் பார்த்து, பாத்தீங்களா, இத்தனை நாளும் இறந்ததா சொல்லிக்கிட்டு இருந்த கார்த்தி எப்படி உயிரோட வரான் அப்படின்னு தானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரியப்பாவோட பதவியை பறிக்கிறதுக்காக தான் இந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது உங்களுக்கு இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே. அப்ப புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்க மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான். எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம போனதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல ரகுராம் புவனேஸ்வரியை பார்த்துட்டு செம்மையா மறைக்கிறாங்க. ஸோ ரகுராம் வந்துட்டு உண்மை தெரிஞ்ச பிறகு புவனேஸ்வரிக்கு தண்டனை கொடுப்பாங்களா, இல்லைன்னா கார்த்தி தானா தான் வந்துட்டு இந்த பிளானை எல்லாம் போட்டான் அப்படின்னு புவனேஸ்வரி அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆவாங்களா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.